Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில் வவுச்சர் அப்படிங்கிற ஒரு புது திட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தை பத்தின அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த ஒரு திட்டத்து மூலமா ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தொகையை வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த ஒரு ஊக்கத்தொகைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும், சோ இது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாலும் ஓகே, இல்ல கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கனாலும் கண்டிப்பா இந்த ஒரு ஸ்கில் வவுச்சர் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 99% அப்ளை பண்ற எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கில் வவுச்சர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத கவர்மெண்டே வந்து சொல்றாங்க. சோ இத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா செக் பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கறது பார்க்கும்போது நம்ம தமிழக அரசு சார்பில் எண்ணற்ற பல்வேறு நலத்திட்டங்களை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அதாவது ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எண்ணற்ற நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஸ்கீம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில் வவுச்சர் வழங்கும் திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் வந்து யாருக்கு வந்து கொடுத்திருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. பண உறுதி ஆவணம் ஸ்கில் வவுச்சர் வழங்க உயர்திறன் உதவித்தொகை ஊக்கத்தொகை திட்டம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது யாருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது போஸ்ட் மெட்ரிக் 11th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10th வரைக்கும் வந்து ப்ரீ மெட்ரிக் சொல்லுவோம். 11th இருந்து போஸ்ட் மெட்ரிக் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். 11th 12th டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ, இன்ஜினியரிங், டாக்டர்ஸ், நர்சிங் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து போஸ்ட் மெட்ரிக்லாம் வருவீங்க. இந்த போஸ்ட் மெட்ரிக்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணாக்கர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான திறன்களை வளர்த்து பொருளாதார ரீதியாக ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம், அதாவது ஸ்கில் வவுச்சர் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கில் வவுச்சர் அப்படிங்கிறது 3 பிரிவுகளாக வந்து வழங்கப்பட உள்ளது அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. 12,000, 15,000, 25,000 சொல்லிட்டு 3 விதமா நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிச்சு நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த 12,000ல இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் வந்து ஊக்கத்தொகையை நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ இதை அப்ளை பண்றதுக்கு இந்த திட்டத்துக்கான நெறிமுறைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஜிஓ வந்து இப்ப ரீசெண்டா வந்து அந்த நெறிமுறைகளை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஜிஓ நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க விரும்பும் மாணாக்கர்கள் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. என்ற இணைப்பில் 28/2/2025க்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் மாணாக்கர்கள் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் பயனாளியாக வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஏற்கனவே நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க அப்ளை பண்ணி அந்த அவார்டரா நீங்க வந்து பெனிஃபிஷரியா வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே ஓகே, இப்போ இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த வீடியோக்கு கீழே ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருந்து இந்த லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். ஸ்கில் வவுச்சர் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இதுக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான டெட்லைன் அப்படிங்கறது இந்த மாசம் வந்து கடைசி டேட், அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க எலிஜிபிளா இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மந்த் 28க்குள்ள உங்க மொபைல் போன்லயே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கில் வவுச்சர் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் வந்து எலிஜிபிலிட்டியா வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கறத பார்க்கும்போது அப்ளை பண்றவங்க வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி இந்த கேட்டகரியில வந்து இருக்கணும். நீங்க வந்து ஒரு போஸ்ட் மெட்ரிக் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ல நீங்க வந்து அவார்ட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் எய்டட் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபைனல் இயர் மார்க் இது வரைக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து 5th செம் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க்ல அது செமஸ்டர்ல 60% மதிப்பெண்கள் அப்படிங்கறத ஆல் செமஸ்டர்ல நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து கேக்குறாங்க பாருங்க, ப்ளீஸ் என்டர் யுவர் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பெனிஃபிஷரி நம்பர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2023 to 24ல உங்களோட பெனிஃபிஷரி நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. பர்சனல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்ல வந்து நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல வந்து என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுங்க. மெயில் ஐடி வந்து கொடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 10 MB கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய வீட்டு டோர் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. டோர் நம்பர், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பின்கோட வந்து கரெக்ட்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதையுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆதார் கார்டு நம்பர நீங்க அப்படியே பார்த்து வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் கார்ட வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி நீங்க வந்து எஸ்சியா இல்ல எஸ்டியா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிசியா இல்ல எஸ்சிஏவான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அத கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய உம்மிஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்க்கு எப்படி வந்து எம்இஸ் நம்பர் இருக்கோ அதே மாதிரி காலேஜ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு தனியா வந்து உம்மிஸ் நம்பர் வந்து இருக்கும். யுஎம்ஐஎஸ் ஐடி அப்படிங்கிற நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க எந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய பிரின்சிபாலோ இல்ல நோடல் ஆபீசரோ நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட நம்பர் வந்து சொல்லுவாங்க. உங்க ஐடி கார்டுலவே பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து வேறையா இருக்கலாம். நீங்க உங்களுடைய நேட்டிவ் வந்து சென்னையா இருக்கலாம். ஆனா நீங்க படிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையில படிக்கலாம். அதனால நீங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதை கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட் உங்களுடைய கவர்மெண்ட் இல்ல கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசா இல்ல அரசு உதவி பெறும் கல்லூரியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ங்கிற கொடுத்துக்கோங்க. இல்ல கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட்ங்கிறது வந்து கொடுங்க. நீங்க கவுன்சிலிங் மூலியமா கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் அந்த டிஎன் காசா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லாம் நீங்க இந்த டிஎன் காசா மூலியமா போயிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். இல்ல நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போயிருந்தீங்க பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட்ங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வந்து நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அலைடு சயின்ஸ், டென்டல், இன்ஜினியரிங், பிசிக்ஸ், அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரீமிங் வந்து இருக்குது. இதுல நீங்க என்ன பண்றீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இவங்க வந்து எல்எல்பி படிக்கிறதுனால லா அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து which institute do you attend அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அதாவது சோயல் பண்றீங்க அப்படின்னா சோயல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நேம் ஆஃப் த கோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து இப்போ நம்ம லா அப்படின்னு கொடுத்ததுனால அந்த லா ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே வந்து வருது. நீங்க லால வந்து என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஏஎல்எல்பினா பிஏஎல்எல்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வாட் இஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் யுவர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி நீங்க வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். சோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வாட் இஸ் த டூரேஷன் ஆஃப் யுவர் கோர்ஸ் அண்ட் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 5 இயர் பிஎல்பி அப்படிங்கறதுனால இது வந்து 5 இயர் கோர்ஸ் அப்படிங்கறதுனால 5 இயர்ங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து மார்க் வந்து கேக்குறாங்க. உங்களோட அகாடமிக் மார்க் அதாவது இது வரைக்கும் 5th செம் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க்கை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் செம்ல அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதை நீங்க பெர்சன்டேஜ்ல வந்து கால்குலேட் பண்ணி நீங்க வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து 80% அப்படிங்கறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ப்ளீஸ் அப்லோட் யுவர் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் கிரேட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செம்முக்கு உண்டான மார்க் ஷீட் வந்து கேக்குறாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டியில வந்து டோட்டலா மொத்தமா தான் கொடுப்பாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டியில அப்பப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி மார்க் ஷீட் உங்ககிட்ட வந்து இல்ல அப்படின்னா நீங்க ரிசல்ட் பார்த்திருப்பீங்க இல்லையா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அந்த அந்த ரிசல்ட் பார்த்த காப்பியை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செமஸ்டர் 2க்கு உண்டான மார்க் வந்து கேக்குறாங்க. செமஸ்டர் 3க்கு உண்டான மார்க் 4th 5thன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேக்குறாங்க. இதை ஒன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ட்ரைனிங் கோர்ஸ் நீங்க ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை ட்ரைனிங் கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஓகே ஐ அக்ரி அப்படிங்கறத கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்கில் வவுச்சர் அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து கரெக்டா தான் பண்ணிட்டதுக்கான உண்டான ப்ரொசீஜர். இது அப்ளை பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க காலேஜ் டிபார்ட்மெண்ட் சார்பில் வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. கவர்மெண்ட் எல்லாமே வந்து கிளியரா தான் நீங்க வந்து இந்த காலேஜ்ல தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்கில் வவுச்சருக்கு உண்டான அமௌண்ட் அப்படிங்கிறது 3 பிரிவுகள்ல அதாவது 15,000 இருந்து 25,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க முழுமையா இதுல வந்து நம்புங்க. சரிங்களா? இதான் வந்து அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சோசியல் மீடியா பேஜ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், ஸ்காலர்ஷிப், ஸ்டைஃபண்ட்ஸ், ஊக்கத்தொகை, உதவித்தொகை எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.